ஆல்-இன்-ஒன் பிசி பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற சின்ன சின்ன பாக்ஸ்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணுறோம், வெளியே எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தெர்மாக்கோல் ஷீட் ஒன்று இருக்கும், அந்த ஷீட்டை மட்டும் லைட்டாக மேலே தூக்கி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மானிட்டர் இருக்கும், இதுதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டாக அப்படியே எடுத்து கீழே மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு ஏதாவது வச்சு இதை இப்படி படுக்க வச்சுக்கோங்க. சேஃப்டியாக பண்ணுங்கள், இல்லையா துணி கூட போட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் அந்த மானிட்டர் பேக் சைடில் இருக்கிற அந்த ஸ்டாண்ட் எடுத்து கீழே வச்சுருங்க. உள்ளே இருக்கிற இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 இருக்கும், அதில் கீபோர்டு ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லாக் ஒன்று இருக்கும் தனியாக. இருக்கும் தனியாக மவுஸ் ஒன்று இருக்கும், அந்த ஸ்டாண்டோடைய ரெக்டிஃபையர் இருக்கும். இதை கவுத்து வச்சுருக்கும் போதே என்ன பண்ணுவேனாக்கா இந்த ஸ்டாண்டை அப்படி போட்டுருங்க. கரெக்டாக பார்த்துங்க, எல் ஷேப் வரணும். கன் மாதிரி வச்சு இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ரொம்ப அழுத்தாதீங்க, இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் சின்ன டிக்குன்னு சவுண்டு வரும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இதை மட்டுமே அப்படி தூக்கிக்கோங்க. இந்த பொசிஷன் பார்த்துங்க, இங்கே கீழே இருக்கிற ஹோல்ஸு இந்த ஹோல்ஸுக்கு நேராக வரணும். கரெக்டாக உள்ளே வச்சுட்டு ஸ்டாண்டை உட்கார வச்சுருங்க. உட்காந்தவொடனே லாக் ஆகிடும். லாக் ஆகின உடனே யாராவது ஒருத்தர் இந்த சைடு மட்டும் ஃப்ரண்ட் வியூ மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு பார்த்துங்க. இந்த சைடில் இதை பாருங்கள், இந்த லாக்கு வந்து ரவுண்டாக இருக்கும், இந்த ரவுண்டாக இருக்கும். இதை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு டைட் பண்ணுங்கள். இதை டைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே இருக்கிறதையும் டைட் பண்ணுறேங்க. ஃபுல்லாக டைட் ஆனவுடனே இதை மறுபடியும் படுக்க வச்சுருங்க. ஸ்டாண்டு நின்றுட்டே இருந்ததுன்னா குத்தும், அப்படியே உள்ளே படுக்க வச்சுருங்க. அவ்வளோதான், ஒர்க்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்-இன்-ஒன் பிசி இன்ஸ்டலேஷன் ஒர்க் முடிஞ்சிச்சு. அடுத்து அடாப்டர் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும், அது சாதாரண கேபிள்ஸ் தான் இது. இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பவர் கேபிளை முதல்ல கனெக்ட் பண்ணுறேங்க. பவர் கேபிள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதை கனெக்ட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது பவர் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ்பி போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லெஃப்ட் சைடில் 2 போர்ட் இருக்கும், ரைட் சைடில் 2 போர்ட் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதை பார்க்கும்போது தயவுசெய்து சொல்கிறேன், ஃபஸ்ட் சைடில் இருக்கிறது எஸ்எம்ஐ போர்ட், அந்த போர்ட்டில் போட்டிங்கனாக்கா மிஷின் டோட்டலாகவே ரிப்பேர் ஆகிடும். செகண்டில் யூஎஸ்பி போர்ட் எதுன்னு பார்த்து போடுங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கீபோர்டு. இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த பவர் ப்ளக்கை போட்டுட்டு பவர் பட்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேடாதீங்க, இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே டவுனில் இருக்கும். நம்ம சாதாரணமாக டிவி ஆன் பண்ணுறது, மானிட்டர் ஆன் பண்ணுற பட்டன் தான் பவர் பட்டனு. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் உங்களுக்கு. இதுதான் பவர் பட்டன். நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ கால் யூசேஜ் பண்ணும்போது மட்டும் மானிட்டருடைய ஃப்ரண்ட் வியூவில் கேமரா இருக்கும். நீங்கள் சாதாரணமாகவே கையை வந்து லைட்டாகவே வச்சு இப்படி தூக்குங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 5K கேமரா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கனாக்கா மானிட்டர் இப்படி லெஸ் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற பொசிஷன் மாதிரி மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒர்க் முடிஞ்சுன்னா, கேமரா ஒர்க் முடிஞ்சுன்னா மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். இது ஏதாவது இந்த மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா சிஸ்டத்தோடைய சீரியல் நம்பர் இங்கே லாஸ்ட்டில் இருக்கும், இங்கே கீழே இருக்கு பாருங்கள், பார்கோடு போட்டிருக்கோம். அந்த சீரியல் நம்பரு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், பர்சன், அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருங்க. பவர் கனெக்ட் பண்ணும்போது வெறும் பவரில் மட்டும் போடாதீங்க, யூபிஎஸ் கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள். சிஸ்டம் நம்ம டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க. யூஸ் பண்ணும்போது நான் எல்லாத்தையும் இங்கே அப்டேஷன்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீங்கள் பண்ணும்போது
சேஃப்டியாக பண்ணுங்கள். நெட்டு கனெக்ட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துட்டு செக் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது ஒரு சின்ன இன்டிமேஷன் ஆகும், நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு இந்த சொல்லிவிடுங்க.